ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்ட் 18ல இருக்கோம். ஸோ இந்த 18ல என்ன சொல்லி தர போறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ் கம்ப்ளீட் பண்ணி விட போறோம். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, 3ds மேக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பாருங்க, டீபாட் அப்படிங்கிற ஒரு மாடல் கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே 3D ஆப்ஜெக்ட். இது 3D மாடல். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி இழுக்கும்போது வேற இதில் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஜஸ்ட் டீபாட்டை செலக்ட் பண்ணுங்க, கிளிக் பண்ணி அப்படி இழுத்துருங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து டீபாட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இந்த டீபாட்டோட பேராமீட்டர்ஸை போய் பார்க்கும்போது அதோட ரேடியஸ் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா இது வந்து சர்க்கிள் தான். ஸோ அதோட ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. செக்மெண்ட்டு, ஸோ எந்த அளவுக்கு இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதாகும். பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, 64 செக்மெண்ட் முன்ன செக்மெண்ட் அடுத்து இது போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 65ன்னு கொடுக்குறேன் பாருங்க. 65ன்னு கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணுறேன், போகாது. மேக்ஸிமம் 64 தான் இது. சரியா? மேக்ஸிமம் 64, மினிமம் 1. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதில் வந்து எந்த அளவுக்கு வைக்கணும், என்னோட ரெக்கமெண்ட் ஒரு 48ல இருக்கட்டும். சரியா? இதுவே போதுமானது தான். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஸ்மூத்து தெரிஞ்ச விஷயம்தான். ஓகேங்களா? எனி டைம் ஸ்மூத் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது நமக்கும் நல்லது, நாம எடுக்க போகிற ரெண்டருக்கும் நல்லது. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், டீ பாட் பார்ட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ டீ பாட் பார்ட்ஸ்னால் என்ன? இப்போ நாம் வந்து ஒரு ஹியூமன், கரெக்டாக? நம்மக்கிட்ட கை அப்படிங்கிறது ஒரு பார்ட்ஸ், கால் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட், இயரு, நோஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு பார்ட் தான். அதே மாதிரி தான் இதுக்கும். ஸோ இதுக்கு பாருங்கள், கைப்பிடி ஒன்று இருக்குது, மூடி ஒன்று இருக்குது. இது என்னதோ, இதுக்கு இப்போ தமிழில் என்ன சொல்ல தெரில எனக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஹேண்டிலை ஆஃப் பண்ணுறேன், ஸ்பவுட்டை ஆஃப் பண்ணுறேன், புரியுங்களா? லிட்டையும் ஆஃப் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட், இப்போ பாடி கூட தேவையில்லைன்னா பாடியை கூட ஆஃப் பண்ணிடலாங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரியே இருக்கும். ஸோ பாடி தேவையான இதிலே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வெரைட்டியாக எடுக்கலாம். இப்போ நான் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி இழுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஃபுல் பார்ட்டு. இது பாருங்க, இதை நான் வந்து இப்போ ஹேண்டில் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இது ஒன்றாச்சா? அடுத்து இது ஒன்று எடுக்கிறேன். இது இப்போ வந்து ஸ்பவுட்டை எடுத்துக்கிறேன். இது 2 ஆயிடுச்சா? ஸோ இப்போ ஸ்கேலை கூட கிளிக் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம அந்த பழைய காலத்தில் உள்ள அந்த இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம் இதில், பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட்டு ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேவா? இனி 4-5 மாடிஃபயர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாடிஃபயர்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த ஒன்றா வச்சு நான் மினிமம் ஒரு 50லாம் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 மாடல் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு. ஸோ இப்போ இதே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, காப்பி பண்ணி ஸ்பவுட்டை எடுத்து விட்டுடுறேன், லிட்டையும் எடுத்து விட்டுடுறேன். ஆரை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்களா, சின்னதாக ஒரு கிளாஸ் ஆகிடுச்சா? இந்த மாதிரி ரைட்டாக எடுத்து, இது சின்ன கிளாஸு, திரும்ப ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை பெருசு பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு பெரிய கிளாஸு. இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். மெட்டீரியல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மெட்டீரியல் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே ரியலிஸ்டிக்காக தெரியும். மெட்டீரியல் வேறு லைட்டிங்ஸு, ரெண்டர் செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக் அவுட்புட் கிடைக்கும். சரியா? அதெல்லாம் லாஸ்ட்டில் வரும் உங்களுக்கு. நான் கண்டிப்பாக எடுப்பேன் எல்லாத்தையும். ஓகேங்களா? ஸோ ஹவுஸு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், தென் மாடலிங்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணி தான் விடுவேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், தம்ப்நெயில் எடுக்கலாம், அப்புறம் எடுக்கிறேன். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளேன். ஆக்சுவலி இது எல்லாமே 3D ஆப்ஜெக்ட். இந்த டியூபாக இருக்கட்டும், எனிதிங் எல்ஸ், இந்த ஒரு டீபாட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். பட் இந்த பிளேன் இருக்கு பாருங்க, இதை நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணுறேன். இதில் கிரியேஷன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ரெக்டாங்கிள் நீங்கள் கொடுக்கும்போது கிளிக் பண்ணி உங்கள் விருப்பத்துக்கு ரெக்டாங்கிளாகவும் எடுக்கலாம், ஸ்கொயராகவும் எடுக்கலாம். சரியா? ஜஸ்ட் கிளிக் பண்ணி இழுங்க, மவுஸை விட்டுருங்க, அவ்வளோதான். இதுதான் பிளெயின். ஓ, இவ்வளோதானா? இப்போ இது வந்து அவ்வளோ தூரத்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப தப்பு. சரியா? இதில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிளெயின் மட்டும்தான். சரிங்களா? ஓப்பனாக சொல்கிறேன், இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் இருக்கு பாருங்க, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிளேன் மட்டும்தான்.
ஓகேவா? அப்ப அதோட அட்வான்டேஜ் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. F4 ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில வந்து பாருங்க ஸ்கொயர் இருக்கா? இந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஆல்ரெடி எடுத்துட்டேன். இந்த ஸ்கொயர் என்ன தெரியுமா பண்ணும்? ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே இழுங்க. இந்த பாருங்க. தெரியுதா? ஸோ இதத்தான் நாம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்கொயர்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, அப்படியே புடிச்சு இழுத்துட்டாலே அது ஸ்கொயர் ஷேப்ல தான் வரும். சரிங்களா? பார்த்தீங்களா? லென்த் விட்த் வேல்யூ ஈக்குவலாவே இருக்குது. தென் செக்மெண்ட், விட்த். ஸோ இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து நாம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் பிளஸ். சரிங்களா? இதுல டெக்ஸ்ட் பிளஸ்ன்னு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் பிளஸ செலக்ட் பண்ணி, இதுல நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, என் பேர குடுக்குறேன். இங்கிலீஷ் கொடுத்துட்டு இங்க அடிக்கிறேன். வந்துருச்சா? அவ்வளோதான். விட்டுருங்க. பேலன்ஸ் எல்லாம் மாடிஃபைல போய் பார்த்துக்கலாம். இதுல வந்து ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு. ஜஸ்ட் நீங்க அத செலக்ட் பண்ணிக்கோங்க. மாடிஃபை போய்க்கோங்க. சரிங்களா? மாடிஃபை போய் இந்த பார்த்தீங்களா இருக்கு. இத மேலயும் கீழயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தப்பெல்லாம் இல்ல. சரியா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேன். ஓகே. இன்டர்போலேஷன். சரியா? இது அப்படியே இருக்கட்டும். சரியா? இதுல சின்ன விஷயம் இருக்கு. நான் அப்புறமா எடுக்கிறேன் அது. ஓகேவா? லேஅவுட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த லேஅவுட்ல தான் நீங்க கவனிக்கணும் ஒரு விஷயம். டைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரேஜியான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரேஜியானை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க இந்த பாருங்க. லென்த், விட்த். இப்போ ஒரு 100, 100ன்னா எவ்வளோ? ஒரு ஸ்கொயர் ஷேப் ஆயிடுச்சு அங்க பாருங்க. இப்ப நல்லா பார்த்துக்கோங்க. நான் டாப் வைக்கட்டுமா? இதோ பார்த்தீங்களா இருக்கு. இந்த ஒரு 4 கார்னர் எல் ஷேப்ல இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஸ்கொயரா இருக்கா? 100, 100ங்கிறது. இந்த ஸ்கொயருக்கு நீங்க வந்து ஒரு 100 வேர்ட் டைப் பண்ணாலும் சரி. அந்த 100 வேர்டும் இந்த ஸ்கொயருக்குள்ளாடி நிக்காது. அந்த 100 வேர்ட்ல இந்த ஸ்கொயருக்கு உள்ளாடி எத்தனை வேர்ட்ஸ், எத்தனை லெட்டர்ஸ் நிக்குமோ, அதுதான் நிக்கும். புரிஞ்சுச்சா? நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, இப்ப இத கம்மி பண்றேன். 100ன்னு இருக்குதா? இத நான் 50ஆ மாத்துறேன் பாருங்க. பாருங்க. 50ஆ மாத்துன உடனே பிரசாந்த் 6ன்னு இருக்கு. ஆஜாயா காணல. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அப்ப 100 வைக்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைக்கலாம். வைக்கிறனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இங்க பாருங்க. இத்தனோண்டு பேருக்கு இங்க பாருங்க இவ்ளோ ஸ்பேஸ் போகுது. இங்க பார்த்தீங்களா? இவ்ளோ ஸ்பேஸ் போயிருது. ஸோ, அப்ப அது நமக்கு தேவையில்ல. சரியா? ஸோ, நீங்க விட்த்த இன்கிரீஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அது பார்த்தீங்களா? இப்ப லென்த்த கம்மி பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா நடக்கும். ஓகேவா? இது பார்த்தீங்களா? பட் ஒவ்வொரு இதுவும் சென்டென்ஸும் டைப் பண்ணிட்டு இந்த மாரிலாம் பண்ணணும்லாம் அவசியமே இல்ல. ஜஸ்ட் பாயிண்ட்ட கிளிக் பண்ணி விட்டுருங்க. இங்க பாருங்க. எந்த பிராக்கெட்டும் வராது, ஒண்ணும் வராது. அப்படியே நின்னுக்கும். புரிஞ்சுச்சா? ஸோ, பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ரெக்கமெண்டேஷன். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாராமீட்டர். ஸோ, பாராமீட்டர்ன்னு பார்க்கும்போது, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இத செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ, இத செலக்ட் பண்ணிக்கிட்டு, இதில பாருங்க, இந்த வேர்ட செலக்ட் பண்ணணும். சரியா? செலக்ட் பண்ணிட்டு, இங்க இருக்கிற பாராமீட்டர்ஸ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, மேனேஜ்மென்ட் பண்ணிக்கலாம். பட் என்னோட ரெக்கமெண்ட் இங்க இருக்கிறது எல்லாமே இந்த ஓப்பன் லார்ஜ் டெக்ஸ்ட் விண்டோவ கிளிக் பண்ணீங்கன்னா வந்துரும். ஓகேங்களா? கொஞ்சம் கூட நீங்க வந்து இத மேக்ஸிமைஸ் பண்ண முடியலையா? முடியலையே. சரி மேக்ஸிமைஸ் பண்ண முடியல. ஏன் ஆச்சுன்னு தெரியல. ஓகே. விடுங்க. ஸோ, இப்போ இந்த பேர் அங்க பார்த்தீங்களா? செலக்ட் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் இங்க பாருங்க. வந்துருச்சா? உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல அழகான ஃபாண்ட்ட நீங்க வந்து மாத்திக்கலாம். நான் வந்து இந்த ஃபாண்ட் வைக்கட்டுமா? இது கூட வேண்டாம். நல்லா இல்ல. இங்க பார்த்தீங்களா? இவ்வளோ ஃபாண்ட் இருக்கு. ஸோ, உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ, அந்த ஃபாண்ட்ட நீங்க வந்து தாராளமா வச்சுக்கலாம். ஸோ, நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஃபாண்ட்ட எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃபைன். ஸோ, இந்த ஃபாண்ட் உங்களுக்கு எப்படி வேணும்? போல்ட்டா வேணுமா? இட்டாலிக்கா வேணுமா? எந்த மாரி வேணுமோ, அந்த மாரி நீங்க வந்து குடுத்துக்கலாம். அண்டர்லைன் வேணும்னா அண்டர்லைன் குடுத்துக்கலாம். ஸ்ட்ரைக் அவுட் வேணும்னா, ஸ்ட்ரைக் அவுட்டாவும் குடுத்துக்கலாம். கேப்பிட்டல் வேணுமா, கேப்பிட்டல்ல குடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டலாவும், ஸ்மால் லெட்டர் செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மாலா வேணும்னா கூட குடுத்துக்கலாம். இதுல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்டின்னா,
ஏ ட்ரூன்னு டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா ஏ ட்ரூன்னு வருது. பட் இந்த ட்ரூ அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே. இந்த ட்ரூ அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணி தான் பார்த்தீங்களா இது சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஏ ஸ்கொயரா நான் மாத்திட்டேன். பார்த்தீங்களா? ஸ்கொயர்ன்னு சொல்லிட்டு மேல போயிடுச்சு. ரீசன் என்னன்னா ஃபாண்டோட ப்ராப்ளம் இது. சரியா? ஸோ நார்மலா நீங்க வேற ஃபாண்ட் ஏதாச்சும் யூஸ் பண்றீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வந்து கரெக்ட்டா அது வந்து ஸ்கொயரா கிடைக்கும். இன்கேஸ் இத அப்படியே வச்சுக்கிட்டு ஸோ இங்க பார்த்தீங்களா? கரெக்ட்டா ஸ்கொயரா வந்துரும். ஸோ ஃபாண்டோட ப்ராப்ளம். இப்ப அந்த ஃபாண்ட்ட போய் எங்க தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. எங்க போச்சு? அவனோட பேர மறந்து போச்சு. சரி ஓகே. வேற ஏதாச்சும் வைப்போம். ஸோ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, இத அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ புரிஞ்சுச்சா? ஸோ நான் இந்த ஏ ஸ்கொயர ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது ஒவ்வொன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ பிரசாந்த் ராஜான்னு குடுத்தாச்சு. இப்போ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இதுல சைஸ் இருக்குது. சைஸ்னா என்ன? டெக்ஸ்ட்டோட சைஸ். ஸோ இத நான் வந்து ஒரு 50 வச்சுக்கட்டுமா? பார்த்தீங்களா? பெருசாயிடுச்சா? ஸோ எந்த அளவு நீங்க வந்து சைஸ குடுக்குறீங்களோ, அந்த அளவு பெருசாகும். ட்ராக்கிங். இந்த ட்ராக்கிங்க நீங்க குடுக்கும்போது, ஒவ்வொரு லெட்டருக்கு உள்ளாடியும் ஸ்பேஸ் இன்கிரீஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு கர்சிவ் லெட்டர். ஸோ இந்த சின்ன இந்த பார்த்தீங்களா? ஸ்பேஸ் இன்கிரீஸ் ஆகும் பாருங்க. பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்க வந்து தாராளமா உங்க ஸ்பேஸ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன்னா, லீடிங். இந்த லீடிங்னா என்னன்னு தெரியுமா? நாம வந்து சின்ன வயசுலேருந்தே நோட் புக்கெல்லாம் எழுதிட்டு தான் இருப்போம். கரெக்ட்டா? ஸோ இந்த நோட் புக்கெல்லாம் எழுதும்போது, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? சின்னதா ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு பேராகிராஃப ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம சின்ன வயசுல படிச்சது தான். கரெக்ட்டுங்களா? அதுதான் லீடிங். இங்க பேராகிராஃபா டைப் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஸோ புரிஞ்சுக்கோங்க அவ்வளவும். சரியா? வி ஸ்கேல். வி அப்படிங்கிறது வெர்டிகல் அப்படின்னும், ஹெச் அப்படிங்கிறது வந்து ஹாரிசான்டல் அப்படின்னும் சொல்லுவோம் நம்ம. சரியா? ஸோ இப்போ இந்த வி ஸ்கேல நான் வந்து இன்கிரீஸ் பண்றேன் பாருங்க. லைட்டா இன்கிரீஸ் ஆயிடுச்சா? ஹாரிசான்டல் ஸ்கேலே நீங்க வந்து ஜஸ்ட் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். நீங்க பண்றது நல்லா தான் இருக்கும். சரியா? ஓகே. அவ்வளோதான். ரீசெட் பேராமீட்டர் நீங்க குடுக்கும்போது, இங்க பாருங்க நாம வந்து வி ஸ்கேல அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணோம். ஹெச்ச அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணோம். ட்ராக்கிங்கையும் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணோம். புரிஞ்சுச்சா? உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், ரீசெட் பண்ணணும் அப்படின்னா, ரீசெட் குடுத்து ரீசெட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட் நான் வந்து பண்ண விரும்பல. ஓகே. ஸோ இது இவ்வளோ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஜியாமெட்ரி. சரியா? இப்போ நெறைய டவுட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். என்ன வந்துருக்குன்னா, இது என்ன இப்படி இருக்குது? 3Dயா மாத்த வேண்டாமா? இதுக்கு வந்து ஒரு இது பண்ண வேண்டாமா? ஹைட் எல்லாம் குடுக்க வேணாமான்னு தோணியிருக்கும். அதுதான் இது. எக்ஸ்ட்ரூட் ஹைட். நான் வந்து ஒரு 2 வச்சுக்கிறேன். வந்துருச்சா? 4 ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இந்த F4 ம் எக்ஸ்ட்ரூட் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் ட்ராக்கிங்க இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். அந்த மாரி இருக்கட்டும். ஓகே. ஏன்னா இதோட திக்னஸ் இங்க வரும்போது என்ன ஆகுது அப்டின்னா, கொஞ்சம் டச் ஆகுற மாரி ஃபீல் ஆகுது அதான். எக்ஸ்ட்ரூடோட செக்மெண்ட்ட கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதுல கண்டிப்பா அப்ளை பெவல் குடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது பார்த்தீங்களா? புரிஞ்சுச்சா? நான் கலர மாத்தட்டுமா? பார்த்தீங்களா? இந்த அப்ளை பெவல் குடுக்கும்போது, இது என்னது இப்படி இருக்கு? ஸோ இந்த மாரி பிளாக் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க பயப்பட வேண்டாம். சரியா? ஒவ்வொரு ஃபாண்டோட ப்ராப்ளம்ஸ் அது. சரிங்களா? ஸோ ஃபாண்ட் கரெக்ட்டா மேட்ச் ஆச்சுன்னா, இதுவும் கரெக்ட்டா மேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இது ப்ராப்ளம் இல்ல. நல்லா தான் இருக்கு. ஓகே. இந்த பெவலோட டெப்த் சரியா? இந்த அப்ளை பெவல் குடுத்தீங்கன்னா மட்டும் தான், இது வரையும் பார்த்தீங்களா, இப்ப எவ்வளோ ஒரு ஷார்ப்பா இருக்கு. அப்ளை பெவல் குடுக்கும்போது அது ஸ்மூத் ஆகும். அந்த ஸ்மூத்தோட இந்த பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் 5 சென்டிமீட்டர். நான் வந்து அவ்வளோ வேண்டாம். 0.25 குடுத்துக்கிறேன். ஸோ இது ஓகே. ஆல்மோஸ்ட் ஓகே தான். நல்லா தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இந்த பெவலோட சைஸ நம்ம வந்து மாத்திக்கலாம். இப்ப நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த மாரி வச்சுக்கிறேன். சரியா? நல்லா பாருங்க. இந்த நான் மவுஸ் கர்சர பார்த்துக்கோங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் பெவல். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கஸ்டம்ல போயி, அதாவது அப்ளை பெவலே மாடல் இருக்கு. கான்கேவ்ன்னு இருக்கு. இத பாருங்க. இது ஒரு டைப்பு. கான்வெக்ஸ்ன்னு இருக்கு. இது ஒரு டைப்பு.
ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு கூட இருக்குது இந்த பாருங்க. உங்களுக்கு வந்து எது தேவையோ இது என்னது ஓகி, ஓகே, லீனியர், இந்த ஓகி புயல் பேரெல்லாம் கொண்டு வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா. என்கேவ் இருக்குது, உங்களுக்கு எது தேவையோ. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கான்கேவ் தான். ஓகேவா. ஏன் இது பிடிக்குது அப்படின்னா இதை நான் எடிட் பண்ணுவேன். சரிங்களா. இந்த விட்த்தை கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணும்போது டேஞ்சர், ட்ராக்கிங்கை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியா இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். சரிங்களா. ஸோ இந்த கான்கேவில் பார்த்தீங்கன்னா இங்கே பெவலோட புஷ்ஷு இந்த பாருங்க, அது உள்ளாடி நீங்கி இருக்கு பாருங்க. அதாவது பெவல் இங்கேருந்து இங்கே வரைக்கும் அது வந்து உள்ளாடி நீங்கி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கூட வெளியில் இழுத்தோன்னு இங்கே வெளியில் வருது பார்த்தீங்களா. இந்த அளவு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. அவுட்லைன் ஆஃப்செட்டுங்கிறது வந்து வேறு. ஸோ அவுட்லைன் இங்கே பாருங்க, இந்த பக்கத்தில் இருக்க இங்கே பாருங்க உடஞ்சி போயிடும். அதனால் அதை யூஸ் பண்ண வேண்டாம். சரியா. சீரியலாக வச்சுக்கோங்க. ஸ்டெப்பு ஸ்டெப்பு ஆகணும்னு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லைட்டாக செக்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அடுத்த ஒரு விஷயம் இருக்குது, பெவல் ப்ரொஃபைல் எடிட்டர்னு சொல்லுது. அதாவது பெவல் ப்ரொஃபைல் எடிட்டர்னா இப்போ நாம கொடுத்துருக்கோம் பாருங்க கான்கேவ். இந்த பெவல் ப்ரொஃபைல் எடிட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்கே இந்த மாதிரி இருக்கும். சரியா. இதையாச்சும் நீக்கலாமா? இதை நீக்கலாம். ஆக்சுவலி அதை நீக்கலாம், என்னாச்சுன்னு தெரில. சரி, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஷேப்பில் தான் நம்ம ப்ரொஃபைல் இப்போ இருக்குது. இதை நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா கிளிக் பண்ணீங்கன்னு இங்கே இந்த ஏரியாவில் கிளிக் பண்ணீங்கன்னு இங்கே இந்த பாருங்க ஒரு லைன் வந்துருச்சா. இப்போ நான் அதை டிலீட் பண்ணுறேன் பாருங்க, அது போச்சு. இப்போ கிளிக் பண்ண உடனே எங்கே பாருங்க, இந்த பார்த்தீங்களா வந்துருச்சா. அதை லைட்டாக மேலே தூக்கலாம். வந்துச்சா வந்துச்சா வந்துச்சா. இந்த பாருங்க இருக்குது பேசியர் கார்னர், பேசியர் ஸ்மூத் இருக்குது. நான் ஸ்மூத்தாக எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா ஸ்மூத் ஆகிடுச்சா. இங்கே கார்னர் எடுக்கும்போது கார்னராக தான் வரும். ஓகேவா. நான் ஸ்மூத்தாகவே எடுத்து என்ன பண்ணுறேன்னா லைட்டாக இங்கே வச்சுக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ அதோட இதையும் பிடிச்சி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரியா. இதை நம்ம டைரக்ட் செலெக்ஷன் சொல்லுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ உங்களை ஃபோட்டோஷாப்பு இல்லுஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரிப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா இது வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கும். சரியா. இதெல்லாம் டைரக்ட் செலெக்ஷன். நமக்கு தேவையான இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெர்டிசஸை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அந்த வெர்டிசஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம எந்த ஆப்ஜெக்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் நமக்கு விசிபிள் ஆகும். அதுதான் இது. சரியா. நிறைய இருக்குது இதில் எடுக்கிறேன்னா நிறைய எடுக்கலாம். நான் அந்த அளவுக்கு போகலை. சரியா. இதில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த பெவலோட இதை மாற்றிக்கலாம். சரியா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஓகே கொடுத்துக்கிறேன். புரிஞ்சா. ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ப்ளஸ்ஸு ஒர்க் ஆகுது. ஓகேவா. ஸோ எவ்வளோதான். அடுத்தது எக்ஸ்டெண்டட் ப்ரிமிட்டிவ்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஓகேவா. இதில் நிறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். சரியா. அதுக்காக யூஸ் பண்ணுறது மட்டும்தான் படிக்கணும்லாம் கிடையாது. சரியா. ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா இஞ்சாக கற்றுக்கணும். சரியா. இந்த அரைகுறையா பிச்சு பிச்சு சாப்பிட்றது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ மொத்தமாக படித்து வச்சுக்கோங்க இது. சரியா. இதில் என்ன பண்ணால் வந்து இதுனா என்ன பண்ணும், இதுக்கு உள்ளாடி என்னென்ன இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ வந்து டெக்ஸ்ட் ப்ளஸ் உள்ளாடி என்னென்ன இருக்குன்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் பார்க்காமலே நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேலண்ட். அண்ட் உங்களாலையும் படிக்க முடியும் 3ds மேக்ஸ். விருப்பப்பட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர். சரிங்களா. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்தது நாளையிலேருந்து எக்ஸ்டெண்டட் ப்ரிமிட்டிவ்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா. அண்ட் என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்துன்னா, நான் சொல்லி தந்தது உங்களுக்கு புரிஞ்சிருந்துன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ வீடியோ போட்டும் எனக்கு வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கல. சரியா. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.